ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் 5th ஃபெடரேஷன் கப் தான் செமிஃபைனல் தான். எஸ், ஃபஸ்ட்டு செமிஃபைனலில் ஹரியானா வந்து யூபிட்ட ஜெயிச்சுட்டு ஃபைனலுக்கு போயிட்டாங்க. இப்போ நான் பேச போகிறது நம்ம தமிழ்நாடு டீம் விளாண்ட செகண்ட் செமிஃபைனல். தோத்துட்டாங்க 45-22, 23 பாயிண்ட் டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் பார்த்த வரைக்கும் என்ன அப்சர்வ் பண்ணுன்றதை ஒரு ரிவ்யூ மாதிரி கோர்வையாக சொல்லிடுறேன். அண்ட் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வெல்டன் கார்த்திகா எக்ஸ்பிரஸ், சுஜி விளாண்ட அத்தனை பேரும் பிரமாதமாக விளையாண்டாங்க. புவனேஸ்வரி ஆகட்டும், இந்த ஹோல் டோர்னமெண்ட் சொல்கிறேன், செமிஃபைனல் வரைக்கும் வந்தது. வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ். இவ்வளோக்கு ஃபஸ்ட்டு மேட்ச் தோற்றோம், அதுக்கப்புறம் லைனாக ஜெயிச்சுட்டு தூரம் வரதில் இட் இஸ் நாட் ஈஸி ஜாப். அண்ட் மோர் ஓவர் ரயில்வேஸ் வந்து பக்கா பிளானோடு வந்தாங்க. கார்த்திகா எக்ஸ்பிரஸ் எவ்வளோ தூக்கி வெளில உட்கார வைக்கிறோமோ அவ்வளோ நம்ம மேட்ச் ஜெயிச்சிருவோன்னு. அது ஃபஸ்ட்டு 4 ரைட்லேயே 3 ரைடு அவுட் ஆகிட்டாங்க கார்த்திகா. ஃபஸ்ட்டு ரைடு பாயிண்ட் எடுத்தாங்க. ஃபஸ்ட்டு 2-3 ரைடு தான் நம்ம கேம்லேயே இருந்தோம், 1-0, 1-2. அதுக்கேற்ற மாதிரி இன்னும் சின்ன சின்ன மிஸ்டேக்கு ப்ரெஷர் தான் நினைக்கிறேன். அதை தமிழ்நாடுக்கு ஜெர்சி நம்பர் 9 and 7 2 பேருமே ஒரே நேரத்தில் ரைடு எடுத்தாங்களா, ரெஃப்ரி ஸ்டாப் பண்ணார். அது பேர் இதெல்லாம் சில்லி மிஸ்டேக்கு, ப்ரெஷர்னாலையா டெக்னிக்கல் பாயிண்ட் அவார்ட் பண்ணாங்க அவங்களுக்கு. ஏன்னா இது பேர் டபுள் என்ட்ரின்னு பேர். யாரோ ஒருத்தர் தான் எடுக்கணும் ரைடு, 2 பேர் எடுத்தாங்களா. அப்புறம் நீயா நானான்னு திரும்பி வந்தாங்க. இட் ஷோஸ் கிளியர்லி ப்ரெஷர் தான். ஏன்னா இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள், நுணுக்கங்கள். ப்ரெஷரில் வந்துட்டாங்க நம்ம பசங்க ஸ்டார்டிங்கில். அதுக்கு காரணமும் இருக்குது. 72nd சீனியர் நேஷனல் ஒரு 1.5 மாதம் முன்னாடி இதே டீம் கிட்ட தான் விளையாண்டோம். இந்த டீமாக வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு, எல்லாமே சீனியர்ஸு, பல ஊர்லேருந்து விளையாடுறவங்க இந்தியன் ரயில்வேஸ் ரெப்ரசன்ட் பண்ணி வராங்க. அண்ட் சொனாலி எல்லாமே 6 அடி இருப்பாங்க பேருக்கு ஹைட்டு. அவங்க கேப்டன் சொனாலி, அப்புறம் பூஜா, ஏக்தா, சுமன், இன்னும் மஞ்சித், சாக்ஷி. ஸோ இது மேட்சே இல்லை என்ன கேட்டிங்கன்னா. நம்ம பசங்களும் சின்ன பசங்க மாதிரி இருக்காங்க, ஜூனியர் வர்சஸ் சீனியர் மாதிரி இருந்தது. எனிவே நெவர்தலெஸ். அண்ட் அதனால் அவங்க அது டீமே ஒரு நம்ம ப்ரெஷர் எப்போ பார்த்தாலும் இவங்க தான் வந்து தோத்துட்ருக்கோம். எனிவே 3 வாட்டி ஆல் அவுட் ஆகிட்டோம். 3 வாட்டி ஆல் அவுட் ஆகிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கேற்ற மாதிரி இந்த சில்லி யார் சொன்னேன் இல்லையா ஸ்டார்டிங்கில், அதாவது ப்ரெஷரில் வந்துட்டாங்களா இல்லை டிஸ்கஸ் பண்ணாமல் போனாங்களா, எப்படி ஒரே நேரத்தில் 2 பேர் எடுத்தாங்க, ஈஸி பாயிண்ட்டை வேறு கொடுத்தாங்க. அதுலேருந்தே பேக் ஃபுட்டில் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம பிளேயர் நம்பர் 9 போய் ஒரு போனஸ் டச் பாயிண்ட் எடுத்தாங்க, 2 பாயிண்ட்டு காம்பன்சேட் பண்ணாங்க அந்த தவிர. பட் அகைன் ரயில்வேக்கு சொனாலி வந்தாங்க. ஹேண்ட் டச் ஆகட்டும், அவங்களோட ரன்னிங் ஹேண்ட் டச்சு, இவ்வளோ ஹைட்டாக இருக்காங்களா, ஈஸியாக ஹேண்ட் டச் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி டிஃபென்ஸ்லேயும் அவங்களோட ஆங்கிள் ஹோல்டு, தை ஹோல்டு, டபுள் தை ஹோல்டு இதெல்லாம் பிரமாதமாக பண்ணுறாங்க. அண்டு கார்த்திகை போனால் மட்டும் 3-4 பேர் சேர்ந்து இழுத்துடுறாங்க. தமிழ்லேயே வச்சுருக்க பாருங்க ஃபோட்டோ. நம்ம அவங்க பிளேயர் அவுட் பண்ணணும்னா ஒருத்தர் அவுட் பண்ண 3 பேர் தேவைப்படுது. அதுவும் ஃபோட்டோ வச்சுருக்கேன் பாருங்க, பிடிச்சி இழுக்கணும், அப்படியும் விட்டனா பாருங்க ட்ரை பண்ணுறாங்க. And we tried our level best. We are proud of you. Don't worry. We are learning from mistakes. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வர தான் நம்ம நல்லா டாப் கிளாஸ் டீமாக வரும். செமிஃபைனல் வந்ததே பெரிய விஷயமாச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குவாலிஃபை ஆனது 8 டீம் தான் குவாலிஃபை. அந்த 72nd நேஷனல் விளாண்டாங்களே சீனியர், அதுலேருந்து 8 டீமு ப்ளஸ் ஹோஸ்ட்டு. அண்ட் அந்த விதத்தில் தமிழ்நாடு குவாலிஃபை ஆகி ஒரு தூரம் வந்ததுக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு தம். தே ஃபாட் வெல். அண்ட் கார்த்திகா எக்ஸ்பிரஸ் பிரமாதம். ஒரு மேட்ச்சில் புவனேஸ்வரி ஆகட்டும், மற்ற நேரத்தில் சுஜி ஆகட்டும், எல்லாருமே கம்பைன்ட் எஃபர்ட். எல்லா பிளேயரும் சேர்ந்து தே ட்ரைட் தேர் லெவல் பை 3-4, 3-5, 3-6ன்னு போச்சு. அண்ட் சொன்னாலி ஒரு வாட்டி டூஆர் ரைடில் வந்து லாபி அவுட் ஆகிட்டாங்க அவங்களே. ஆமாம், டச் பண்ணுறது மாதிரி நீங்கள் லாபி வெளில கால் வச்சிங்கன்னா அவுட்டு. அப்போ 5-7. கார்த்திகா வந்து திரும்ப டேக்கிள் பண்ணாங்க ஸ்டார்டிங்கில், டபுள் தை ஹோல்டில் தான் 5-8. அண்ட் 2 வாட்டியும் ஒரு டபுள் தை ஹோல்டில் கண்டினியூஸாக. அண்ட் தமிழ்நாடு போய் டேக்கிள் ஆனாங்க, 5-10 ஆகிடுச்சு. அப்போ முதல்ல சொன்னதான் ரயில்வே ரைடர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப டாலாக இருக்கனால ஈஸியாக போயிடுச்சு. 2 வாட்டி நம்ம இப்போ மல்டி பாயிண்ட் ரைடு நம்மளுக்கு மிஸ் ஆச்சு. கிட்டக்க வந்தோமா பிடிச்சி ஈத்துடுறாங்க எல்லோரும் சேர்ந்து, முடியல. ஐ திங்க் ஆஃப் டயத்தில் வந்து ஸ்கோர் 23-13 நினைக்கிறேன், சரியாக தெரில, கவரேஜ் வேறு சரியாக இல்லை. பட் ஸ்டார்டிங்லேருந்தே இன்னும் 5-10 அங்கேருந்தே 5 பாயிண்ட் லீடு ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. ஃபஸ்ட்டு ஆல் அவுட் ஆகும்போது 15-8 நம்ம 7 பாயிண்ட் பிஹைண்டு. செகண்ட் ஆல் அவுட் ஐ திங்க் 26-14 சரியாக தெரில எனக்கு. ஆனால் 3வது ஆல் அவுட் நல்லா கிளியராக தெரிஞ்சது, 40-20, 20 பாயிண்ட் பின்னாடி போயிட்டோம் நம்ம. 3 வாட்டி ஆல் அவுட் ஆகிட்டுனா என்ன பண்ண முடியும் நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். ஸோ இப்போ ஹரியானா வர்சஸ் இந்தியன் ரயில்வேஸ் தான் ஃபைனலு. செகண்ட் ஹாஃபில் டோட்டலி அண்டர் ப்ரெஷர். அங்கேயே முடிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே மேட்ச் 10 பாயிண்ட் நம்ம பேனில் இருந்தோமா. அண்ட் அண்டர் ப்ரெஷரில் வந்துட்டாங்க நம்ம பசங்க. அண்ட் சொனாலி திருப்பி வந்துட்டு ஆல்ரெடி டூ மெனி பாயிண்ட்ஸ் அவங்க தான் எடுத்தாங்க. ரீத்தோட டிஃபென்ஸ் ஆகட்டும், சூப்பர் டிஃபென்ஸ் ஸ்கில்லு அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு அவங்க. தமிழ்நாடு வந்து நிறைய டூஆர் டை நிறைய எடுக்க வேண்டியதாச்சு. அதுலேயும் அவுட் ஆகிட்டு வந்துட்டோம். அவங்களும் சில டைம் டூஆர் டைவுக்கு வந்தாங்க, ஆனால் பாயிண்ட் எடுத்தாங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து ஆல் அவுட் ஆனதாகட்டும், கோச் கார்னர் வேறு எடுத்தாங்க. இவ்வளோ 10-20 அப்பயே போயிடுச்சு கை விட்டு மேட்ச். 10 பாயிண்ட் லீடில் போயிட்டாங்க அவங்க. பட் வி லாஸ்ட் டு அ பெட்டர் டீம், அதான் ஒத்துக்கணும்.
தேவர் அ பெட்டர் சைட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சைட். 2034 2036 10-12 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் போயிட்டே இருந்தது த்ரூ அவுட்டு. நிறைய ரைடு வந்து பூஜா நர்வால்ன்றவங்க தான் எடுத்தாங்க. ஆமாம், அவங்க ஒரு சூப்பர் டேக்கில் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு 3 பேர் இருக்கும்போது வந்தாங்களா, அவுட் பண்ணால் 3 பேர் தான் அவுட் பண்ணலாம் பண்ணல. ஒருத்தர் அவுட் பண்ணிட்டு வந்தாங்க, திரும்ப போய் இன்னொருத்தர் அவுட் பண்ணாங்க. அப்புறம் லாஸ்ட் பர்சன் வரும்போது ட்ரை பண்ணாங்க அவங்க அண்ட் ஆல் அவுட் ஆனாங்க. ஃபர்ஸ்ட் ஆல் அவுட் அப்போ 8-15 வந்து அப்போ ஸ்கோர். அப்பயே 7 பாயிண்ட் மைனஸில் போயிட்டோம். அண்ட் கேர்ள்ஸ் தே கேம் அப் டு செமிஃபைனல். வெல் டன். விளையாண்ட அத்தனை பிளேயருக்கும், கோச்சஸ், மேனேஜர்ஸ், அவங்க கூட போன சப்போர்ட் ஸ்டாஃப் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு, டோன்ட் வரி அண்ட் தவறில் இருந்தால் நிறையா கற்றுப்போம். உழுந்தே கிடந்தால் தான் தப்பு, உழுவுறது எந்திரிக்கிறதுக்கு தான், எந்திரிச்சிருவோம். டோன்ட் வரி. இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அண்ட் யூ ஆல் ஆர் ப்ரௌட் ஆஃப் யூ. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த லெவலுக்கு இவ்வளோ தூரம் வந்ததுக்கு. அண்ட் சில பேர்லாம் 12th எக்ஸாம் எல்லாம் ஃபோர்கம் பண்ணிட்டு போயிருக்காங்கன்னா பாருங்கள். ரைட், எனிவே அப்டேட் பண்ணிட்டு நீங்கள் நினைக்க உங்கள் கருத்தை சொல்லுங்கள், எங்கே மேட்ச் மாறிச்சு என்னன்னு. அண்ட் ஒன் சைடாகவே போயிடுச்சு த்ரூ அவுட் மேட்ச். ரைட், ஒரே 10 பேருக்கு நன்றி. ஐபிஎல் பற்றி நிறைய போட்டிருக்காங்க, பிடிக்குதா இல்லையா பார்த்து லைக் போட்டு விட்ருங்க. ஒரே 10 பேருக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.